வணக்கம். சொல்வனம் வினாவனம் 2025 ரவுண்ட் அப்ல இன்னைக்கு இலக்கியத்துல நாவல்கள் 2025 வெளிவந்த சிறந்த நாவல்கள், அதை படித்த வரைக்கும் சிறந்த நாவல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அப் போகலாம் அப்படின்னு யோசித்தோம். ஸோ அதுக்கு தக்க ஆள் யாருன்னு பார்க்குறோம், நம்ம சரவணன் மாணிக்க வாசகம் அவர்களை நம்ம அழைச்சிருக்கோம். அவரை பற்றி சொல்வனம் வாசகங்களை தெரிஞ்சிருக்கோம், மற்றவர்களும் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. அவர் சிறந்த வாசிப்பாளர், பல நாவல்கள் படிப்பவர். எந்த நாவல் வந்தாலும் அதை பற்றி சிறு குறிப்பை டக்குன்னு எழுதி பப்ளிஷ் பண்ணிடுவார். சம்டைம்ஸ் அதை பற்றி ஆழமான கருத்துக்களை வெளியிடுவார். ஸோ அவர்கிட்ட தான் நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் 2025 வாசித்த நாவல்கள் பற்றி சொல்லியிருக்காரு. அவரை பற்றி ஒரு சின்ன முன்னோட்டம். இப்போ அவர் பெங்களூரில் வசித்து வருகிறார். இதுக்கு முன்னால் கரூர் வைஷ்யா பேங்க்ல சீஃப் மேனேஜராக இருந்திருக்காரு. ஆனாலும் இலக்கிய பரிச்சயம், ஒரு வாசிப்பாளராக தேடல் உள்ளவர். ஸோ அவரோட தான் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். 2025 சொல்வனம் நாவல் ரவுண்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எபிசோடுக்கு போயிடலாம். வாங்க மிஸ்டர் சரவணன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களை துரத்தி பிடிச்சி ஈவினிங் மார்னிங்னு துரத்தி பிடிச்சி வந்திருக்கோம். சிரத்தை எடுத்து வந்தது நன்றி. அதுவும் இது நாவல் ரவுண்ட் அப் அப்படிங்கிற நிறைய வாசிப்பு கோரி இருக்கும். நீங்கள் படித்த நாவல்களை திருப்பி நினைவுறுத்தி அதை திருப்பி எடுத்து நோட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கட்டம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எங்களுக்காக ஏற்றுக்கிட்டது ரொம்ப நன்றி. ஸோ முதல்ல நம்ம 2025 நாவல்கள் ரவுண்ட் அப் போகிறதுக்கு முன்னால் உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை வாசகர்கள் சொல்லிடுங்க. என்னை பொறுத்தப்பட்ட நான் ஒரு வாசகன், எப்பயுமே வாசகனா இருந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 10 வயசுல இருந்தே படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து எப்பயும் படிக்காம இருந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. பேங்க்ல 14 hours 15 hours அந்த கம்ப்யூட்டரைசேஷன் அப்பெல்லாம் 15 hours ஒர்க் எல்லாம் இருந்திருக்குது. அப்ப கூட 1 hour படிக்காம இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ வாசிப்பு எப்பயுமே ஒரு பார்ட் ஆஃப் தி லைஃபா இருக்குது. அதனாலதான் நிறைய பேர் எழுத சொல்லணும், இல்ல புத்தகம் போடலான்னு சொன்னப்பையும் நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஸோ இந்த பிறவி வாசிப்புக்கு தான், அதை தாண்டி வேற எதுவும் செய்யக்கூடாதுங்கிறத முதல்ல முடிவு பண்ணியாச்சுங்க. ஆமா, கண்டிப்பாக. இலக்கியத்தில் என்னைக்குமே ஃபோக்கஸ் எப்பவுமே கிரியேட்டர்ஸ் மேல ஒரு எப்போதுமே ஃபோக்கஸ் இருக்கும். ஆனா அந்த கிரியேட்டர்ஸ் கிரியேட் பண்றது அந்த கன்சூமருக்கு தான், அதாவது வாசகர்களுக்கு தான். ஸோ அந்த வாசகர்கள் தான் முக்கியமானது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாசகர்களாக இருந்து டக்குன்னு எழுத்தாளராக மாறிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அது மாதிரி இல்லாமல் பியூராக நான் வாசகராகவே இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைச்சல். அந்த ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ விதவுட் மச் அடு சார், நம்ம டைரெக்டாக இந்த வருஷம் உங்களை கவர்ந்த முதல் நாவலுக்கு போயிடலாம். முதல் நாவல் எது சொல்ல போகிறீங்க? தமிழ்ல ஆக்சுவலா நாவல்கள் ஒரு 3 சிறுகதை தொகுப்பும் இருக்குது நம்ம பேச வேண்டியதுல. தமிழை பொறுத்த மட்டும் சிறுகதைகளும் சரி, கவிதைகளும் சரி, ஒரு உலக தரத்துல இருக்குன்னே சொல்லலாம். நம்ம தமிழ்ல வீக்கான பார்ட் நாவல் தான். உலக தரத்துல கான்டெம்பரரி நாவல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்ப எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம நாவல்கள் அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாவல் ரொம்ப உழைப்ப கூறுறது. சிறுகதைக்கு ஒரு பிளாஷ் போகணும். ஒரு நல்ல எழுத்தாளர், நல்ல மொழி வளம் உள்ளவர் ஒரு பிளாஷ ஈஸியா டெவலப் பண்ணி கொண்டு போயிடலாம். பட் நாவல் அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. ஸோ இந்த நம்ம இன்னைக்கு பேசுற இதுல இருக்கிற இதுல இவங்க எல்லாருமே அதிக உழைப்ப எடுத்திருக்கிறாங்க. அதிக உழைப்ப பண்ணி அதிக சிரத்தையோட ஒர்க் பண்ணி எடுத்த நாவல், அதோட மொழி வளம், பிரசன்டேஷன், இந்த 3ஐயும் சேர்த்து தான் இந்த குரூப் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். நான் படிக்காம விட்ட நாவல்கள் எனக்கு தெரிஞ்சு முக்கியமான நாவல் எதுவும் விட்ட மாதிரி தெரியல. பட் நான் படித்த வகையில இதுதான் என்னோட லிஸ்ட்னு வச்சுக்கலாம். அந்த வகையில இப்ப நீங்க ஃபேண்டசி ஜெனர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஜெனர் இங்கிலீஷை பொறுத்த மட்டும். இப்போ ரெபக்கா யாரோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்கதான் இன்னைக்கு எல்லா பெஸ்ட் செல்லர்ஸ் லிஸ்ட்லயும் வர்றவங்க, ரொமான்டசி எழுதுறவங்க. ஸோ அதே மாதிரி ஃபேண்டசி மட்டுமே படிக்கிற வாசகர்கள் ஆங்கிலத்துல நிறைய இருக்கிறாங்க. ஆனா தமிழை பொறுத்த மட்டும் ஃபேண்டசிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபேண்டசி ஜெனர்ங்கிறது ரொம்ப கம்மி. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா,
ஃபேண்டசியில வந்து கொஞ்சம் நீங்க ஸ்லிப் ஆனா கூட கேலி கூத்தாயிடும். ஏன்னா வந்து அதி கற்பனை அப்படிங்கிறதே வந்து ஒரு இது கைத்து மேல நடக்கிற மாதிரி. அதை வந்து நீங்க ஒரு ஒண்ணு மொழி நடை நல்லா இருக்கணும். செகண்ட் வந்து கிரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப உன்னதமா இருக்கணும். அது இல்லைன்னு வச்சுங்களேன், நார்மலாவே புலைவுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி வேணும். பட் ஃபேண்டசியை பொறுத்த மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும். ஏன்னா உங்களை வந்து வாசகரை வந்து ஒரு இன்னொரு உலகத்துக்குள்ள கூட்டு போறப்ப எந்த நேரத்திலையும் ஆமா அங்கிருந்து கீழே விழுறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு. அதை வந்து நீங்க வந்து ஆஹ், அந்த மாதிரி விழாம பாத்துக்கிற வேண்டிய பொறுப்பு வந்து ஃபேண்டசி ரைட்டருக்கு வந்து அதிகம் இருக்குது. அந்த வகையில ரெண்டு வித்தியாசமான ஃபேண்டசி நாவல் இந்த வருஷம் வந்திருக்கு. ஒண்ணு வந்து ரமலோ வந்து சரவணன் சேத்திரன் எழுதுனது. அது என்னன்னா ஆஹ், கடல்வாழ் கடல்வாழ் மக்கள் பத்தி ஃபேண்டசியா எழுதியிருக்கிறாரு. கடல்வாழ் மக்கள் பத்தியே எழுதுற இது. அதுல என்னன்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே கடல் பத்தி நல்லா தெரிஞ்சவங்க. எப்ப வந்து கடல்ல வந்து புயல் வரும், அவங்க சொன்னா கடல் கேட்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து அந்த இதுல இருந்தவங்க. அவங்களுக்கு பிறக்கிற மகன் வந்து எப்படி இருக்கிறான் அப்படிங்கறத வச்சு அது ஒரு ஒரு கதையா சொல்ல முடியாது. அதுல வந்து பலரோட கதையும் வருது. பட் அதை வந்து சொன்ன பிரசன்டேஷன் வந்து ஃபேண்டசியில பண்ணியிருக்கிறாரு அவர். அதே மாதிரி இரவாடிய திருமேனியும் ஃபேண்டசி, வேல்முருகன் இளங்கோ. அது வந்து நாயக்கர் காலத்து மதுரையை பத்தியது. அந்த இதுல வந்து சாம்பன் ஒரு அதிவீரனை வச்சு பேஸ் பண்ணி அந்த காலத்தோட கதையை கற்பனையாகவும் ஃபேண்டசி பண்ணியும் கலந்து எழுதியிருக்கிறாரு. அது ஒரு முக்கியமான நாவல். இரவாடிய திருமேனி இப்ப வந்து 2025 வந்த வகையில. ஸோ இது ரெண்டு வந்து ஃபேண்டசியை பொறுத்த மட்டும் தமிழ்ல வந்து ரெண்டுமே குறிப்பிடத்தக்க நாவல். இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெங்கடேசன், கொஞ்ச நாள் இல்ல, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வெங்கடேசன் எழுதிய தாண்டவராயன் கதை. அதுக்கப்புறம் சொல்லணும்னா இந்த ரெண்டு நாவலை குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ கூட நீங்கள் வெகுஜன ஊடகம், அதுவும் நீங்கள் குறிப்பாக சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி அப்படிங்கிறது வந்து ஒரு திரும்பி வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இப்போ காந்தாரா எடுத்தாலும் சரி, இல்லை துன்பங்களை குறித்து வரக்கூடிய படங்களாகட்டும் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இரவாடிய திருமணியை நான் பார்க்குறேன். பட் இது எப்படி நான் ஒரு வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இரவாடிய திருமணி அப்படிங்கிறது வந்துட்டு நாயக்கர் காலத்தில் போயிட்டு ஒரு அதிநாயக பிம்பத்தை குறித்த ஒரு நாவல் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து இலக்கியம்னு பார்க்குறப்போ வந்துட்டு இந்த அதிநாயக பிம்பங்கள், இல்லை இது வந்து அதீத கற்பனைகள் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபேண்டசியில் வந்தாலும் அது இலக்கிய இதுக்குள்ளார வந்துட்டு அந்த நாவல்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயமோனா இல்லை பெரிய நாவலாசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு தத்துவ விசாரம் இருக்கணும், தத்துவ பகிர்ந்தளிப்பு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த நாவலில் நீங்கள் பார்ப்பீங்களா? ஒரு நாவல் படிக்கிறப்ப அதை எப்படி அணுகுவீங்க? தத்துவார்த்தம் வந்து ஒரு புனைவுல வந்து அவசியம் இருந்தே தீரணும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம் கிடையாது. பட் இந்த ரெண்டு நாவல்லையுமே இருக்குது, தற்செயலா இருக்குது. பட் வந்து இங்க சொன்ன கருத்துல வந்து நான் வந்து இவர் ஜெயமோகன் சொன்ன கருத்துல வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஒரு ஃபேண்டசியை பொறுத்தப்பட்ட அதை வந்து உங்களை ஒரு இன்னொரு இதுக்கு கொண்டு போயிருது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க யவனராணி பொன்னியின் செல்வன்னா படிச்சிருப்பீங்க ஸ்கூல் ஏஜ்ல. கரெக்ட். ஆமா. அந்த நேரத்துல வந்து அது வந்து நம்மளை வேற உலகத்துக்கு கொண்டு போகும். நம்ம வந்து வளர்ந்துடுறோம், நிறைய படிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த அந்த புத்தகத்துல வந்து நம்மளால உள்ளேயே போக முடியல. சோ நம்ம வந்து அந்த உலகத்தை விட்டு வெளியில வந்துடுறோம். சோ அதே மாதிரி தான் இப்போ இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆலிஸ் இன் ஒண்டர்லாண்ட வந்து இப்ப வந்து நம்ம உட்கார்ந்து படிச்சு அதை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு புலகாங்கிதம் அடைகிறதுக்கு உண்டான ஏஜை வந்து நம்ம கடந்துட்டோம். அதனால இந்த ஃபேண்டசியோட முக்கியமான விஷயமே உங்க ஏஜை மறந்துட்டு அந்த இன்னொரு உலகத்துல எந்த உலகத்தை காட்டுறாங்களோ அந்த உலகத்துக்கு நம்மளை கூட்டு போகணும். ஏன் வந்து லிட்ரேச்சர் வந்து இதாகுதுன்னா, இப்ப ஜேன் ஆஸ்டன் கதைகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே கதைகள் தான்.
கரெக்ட். ப்ரைட் அண்ட் அவங்களோட அவங்களோட இது வந்து எல்லாமே ஒரு மாதிரி ஸ்னாபிஸ் பொண்ணுங்க, அவங்களுக்கு உள்ள பிரச்சனைகள், மேரேஜ் இதுதான் வருமே தவிர திருப்ப திருப்ப. பட் எதனால வந்து இன்னமும் நம்ம வந்து ஜேன் ஆஸ்டனை வந்து படிக்கணும் அப்படின்னா, ஆஹ், அவங்க வந்து அந்த உலகத்தை கிரியேட் பண்ண விதம், ம். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். நம்மளால வந்து ஒரு 18 19வது நூற்றாண்டு கிராமத்துக்கு, இங்கிலாந்தோட கிராமத்துக்கு வந்து உள்ள நுழைய முடியுற அளவுக்கு சக்தி வாய்ந்த எழுத்தை வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடிஸ் படிச்சோம்னா ம்ஹ்ம். நம்மளால அதுக்குள்ள போக முடியுது. எம்மா ம். படிச்சோம்னா அதுக்குள்ள போக முடியுது. ம். அதுக்குண்டான அதைத்தான் இவங்களும் பண்றாங்க. நல்ல அருமை. ஃபேண்டசி ரைட்டர்ஸ் வந்து உங்க ஏஜ், வாசக முதிர்ச்சி இதெல்லாம் தாண்டி உங்களை வந்து வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போக முடிஞ்சதுன்னா அது வந்து நல்ல ஃபேண்டசி. அதுதான் நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா, ம்ஹ்ம். ஃபேண்டசி எழுதுறப்ப ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா எழுதணும். கொஞ்சம் இது பண்ணா கூட அவன் அந்த உலகத்துல இருந்து தவறி கீழே விழுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம் மத்த நாவலோட. ஆமா. அதுக்கப்புறம் ஓட்டைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுருவோம். நம்ம வந்து அதுல வந்து ஆமா ஆமா லாஜிக் ஆமா பார்க்க ஆரம்பிச்சுருவோம். அப்புறம் அது ஆமா அந்த நாவலான நீங்க சொன்ன மாரி அந்த ஃபேண்டஸி வேர்ல்ட எஸ்டாப்ளிஷ் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க சொன்ன பிறகு தான் நான் நெனச்சுட்டு இருக்கேன். ஹாபிட்ட நம்ம ஆங்கிலத்தில எவ்வளோ வாட்டி படிச்சாலும் சரி, லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ வந்து அந்த அந்த உலகத்தில நம்மள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு போயிடுங்க. இப்போ ஸ்டீஃபன் கிங் எழுதுறது கூட அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ரமலோ அ உயிர்மெய் பதிப்பகத்துல வந்திருக்கு. அப்புறம் வந்து நீங்க சொன்ன இரவாடிய திருமேனி வந்து தமிழினி அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ 2 பத்தியும் பேசிட்டோம். அடுத்த நாவல் என்ன போலாம் சொல்லுங்க? அடுத்த வந்து அஹ், இலங்கையில இருந்து, இலங்கை ரைட்டர் ஆக்சுவலா சுவிட்சர்லாந்துல இருக்காங்க, தாய் திண்ணின்னு, ம்ஹ்ம். தில்லை. ம். அது வந்து ஆக்சுவலா வந்து ஆட்டோ ஃபிக்ஷன். ஓகே. ஆட்டோ ஃபிக்ஷனுமே தமிழ்ல கம்மி. ஆஹ், நீங்க ஆட்டோ ஆட்டோ ஃபிக்ஷன் ஃபிக்ஷன்னோனே எனக்கு ஞாபகம் வர்றது வந்து நேச்சுரலா சாரு நிவேதிதா தான். சார்நிதி தான். ஆமா. சோ கம்மின்னு சொன்னது அவர் நெறைய எழுதியிருக்காருன்னு சொல்லலாம். பட் நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆமா அவரு ம். ம். ஆட்டோ ஃபிக்ஷன் தமிழை பொறுத்த மட்டும் கம்மி. கம்மி. ம். அவரு ஆமா சார்நிதி தான் நிறைய எழுதியிருக்காரு, அது வேற. ம். ம். ஆஹ், தாய் திண்ணியை பொறுத்த மட்டும் என்னன்னா, ஆஹ், ஒரு அஹ், ஸ்ரீலங்கால இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயில் கட்டுறதுக்கு தமிழகத்துல இருந்து தான் ஆட்களை கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு தான் வந்து அந்த இதெல்லாம் தெரியும், அகமது விதி ம். எல்லாம் தெரியும். ம். அது மாதிரி ஒரு போன சிற்பி வந்து ஒரு அங்க கட்டுப்பாடான ஒரு முஸ்லீம் குடும்பத்தோட பொண்ணை லவ் பண்ணி 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு கிளம்பலான்னு பாக்குறாங்க. அது முடியாம அவங்கள பிரிச்சிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட சிறுவயது கஷ்டங்கள்லாம் வந்து அவங்க சொல்றாங்க. ஓ! சோ தாய் திண்ணிங்கிறது வந்து அந்த பிறந்த குழந்தை, அந்த ஆஹ், ஆஹ், என்ன சொல்றது, திருமணமாகாமலேயே பிறந்த குழந்தைக்கு வந்து ஏற்படுற அனுபவங்கள் தான் வந்து தாயை திண்ணி. அதை ஓகே. வந்து எப்படி பிரசன்ட் பண்றாங்கன்னா 3 ஆல்டர் ஈகோவா அதை கொண்டு வந்துடுறாங்க. தாய் திண்ணிங்கிறது அந்த சிறுமியோட லைஃப். ம். அது போக 2 பேர் தில்லைன்னே ஒரு கேரக்டர் வருது. ம். அது போக லிலித் அப்படின்னு சொல்லி இன்னொரு கேரக்டர். 3மே வந்து வெவ்வேறு பிம்பம். நம்ம அந்த இவங்க இதா சொல்லணும்னா அன்னியன்ல வந்து எப்படி அவங்க 2 வந்து ஆல்டர் ஈகோ மல்டிபிள் வந்து எப்படி பெர்சனாலிட்டீஸ். இருக்க, ஆமா ம். அது ம். ஆமா மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ் வந்து அந்த இதுல கொண்டு வர்றாங்க. ம். சோ அது ஒரு வித்தியாசமான படைப்பு, ரொம்ப நேர்மையான படைப்பும் சொல்லலாம். கண்டிப்பா, கண்டிப்பா. இது வந்து நீங்க சொன்ன மாரி ஆட்டோ ஃபிக்ஷன்ல வந்து அது ஒரு வகைமை தான். நீங்க பார்த்தீங்கன்னா, அ அ சாரு நிவேதிதாவோட எழுத்துக்களயே பார்த்தீங்கன்னா, பெருமாள்னு சொல்ற ஒரு கேரக்டர் வரும். அது வேற யாரும் இல்ல, சாரு நிவேதியோட இன்னொரு வடிவமா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அத மாரின்னு சொல்லலாம். பட் நான் தாய் திண்ணி அப்படின்னு நினைச்சேன். நீங்க சொல்ற மாரி யோசிக்கல. நான் தாய் திண்ணி அப்படின்னோனே அந்த அ அட்லீஸ்ட் எங்க வழக்காடுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குழந்தை பொறக்கிறப்ப அம்மா இறந்துருவாங்க இல்லைங்களா? ஸோ அவங்கள தான் தாய் திண்ணி அப்படிங்கிற சொல்ற மாரி இருக்கும். ஸோ இதுவும் அந்த அதேதான், விஷயம். இதுவும் அதேதான். ஓகே, ஓகே. ஓகே, ஓகே. அருமை, அருமை. ஸோ இது வந்து தாயத்தினி தில்லை. இதிலிருந்து அடுத்த நாவல் என்ன நீங்க குறிப்பிட விரும்புறீங்க? அடுத்த நாவல் வந்து நீசேவின் வேர்க்கனி ம். அப்படின்னு மயிலன் ஜி சின்னப்பன் எழுதுனது. ஓகே. அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பீரியட் நாவல்னு சொல்லலாம். டேனிஷ் பீப்புள் வந்து வர்றாங்க, ஸ்ரீலங்கா போயிட்டு ஸ்ரீலங்கால இருந்து இந்தியா வந்து தஞ்சையில வந்து இன்னைக்கும் டேனிஷ் கோட்டை இருக்குது. அந்த வரலாற்று சம்பவத்தை பேஸ் பண்ணி கற்பனையா எழுதுனது
இசைவின் வேர்க்கனி. அதுல வந்து என்னன்னா ஆஹ், ஆஹ், மயிலஞ்சி சின்னப்பன் வந்து ஒரு நல்ல ரைட்டர். அந்த சின்ன புக்கு நார்மலா வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன்லாம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இது வந்து ரொம்ப சின்ன புக்கு. ஆனா நிறைய மெட்டாஃபர்ஸ், நிறைய டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அதை வந்து ஹைலி ரீடபிளா மாத்தினது வந்து அவரோட முழுக்க முழுக்க கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் தான் சொல்லணும். அந்த வகையில அது வந்து ஒரு முக்கியமான நாவல் 2025 வந்ததுல. அருமை, அருமை. ஸோ நீசேவின் வேர்க்கண்ணி, மயிலஞ்சி சின்னப்பன். அடுத்த நாவல் என்ன பார்க்கலாம் சொல்லுங்க. அடுத்தது வந்து ஆஹ், எதிர்பாராம வந்தது வந்து இதோ நம் தாயின்னு வயலட். ம். வயலட் வந்து ஆக்சுவலா ஒரு மொழிபெயர்ப்பாளர். இதுக்கு முன்னாடி 2 சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்கிறாங்க. இதுதான் அவங்க முதல் நாவல். ம். ஆக்சுவலா வயலட்டோட இதோ நம் தாயும் குணா கந்தசாமியோட டாங்கோ ரெண்டுமே வந்து தனிமை அண்ட் டிப்ரெஷன், மனசோர்வு. ம். அதுதான் வந்து அதோட தீமை. மைய இது வந்து அதுதான். ஓகே. ஆஹ், ரெண்டுலையுமே வந்து ஆனா பிரசன்டேஷன் வந்து வேற மாதிரி. இவங்க வந்து வயலட் வந்து அதை வித்தியாசமா பிராக்மெண்ட்ஸா கொண்டு போயிருப்பாங்க. ம். இது வந்து வந்து குணா கந்தசாமி வந்து கதை நடக்கிறது வந்து உருகுவேல. ம். உருகுவேல சின்ன வயசுல இருந்து தனிமையா அப்பா அம்மா இல்லாம அடுத்தவங்க நம்பி, மாமாவை நம்பி வளர்ந்தவன் வந்து உருகுவேல ஒரு நல்ல வேலைக்கு போயிடுறான். ம். அவனால வந்து அந்த ஆஹ், சி- சின்ன வயசுல வந்து எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டதுனால அவனால வந்து ஒரு மிங்கிள் ஆகிறதுக்கு வந்து முடியவே இல்லை. அவனால ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஏற்படுத்திக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. ஓகே. அதை ஓகே. பேஸ் பண்ணி அவர் எழுதியிருப்பாரு. எல்லாமே கதை முழுக்கவே உருகுவேல நடக்கிறது. ஓகே. தற்செயலா ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குது. அது வேறு காரணங்கள்னால அதுவுமே வந்து அவனால அவன் பார்ட்டும் சரி, அந்த அதர் பார்ட்டும் சரி சக்சஸ்ஃபுல்லா ம். போகாம போறது. ஓகே. வேற இதை பொறுத்த மட்டும் வயலட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து ஆஹ், அதுல வந்து ஒரு வர்றதே வந்து ஒரு திருநங்கை மொழிபெயர்ப்பாளர். திருநங்கை ஆணா இருந்து பெண்ணா மாறினவங்க. ஓகே. அவங்களோட அவங்க எதிர்கொள்கிற பிரச்சனைகள், அவங்க மொழிபெயர்ப்பை தாண்டி ம். ரியல் லைஃப்ல வந்து அவங்க வந்து கிராஸ் பண்ற ஆட்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் அப்படின்னு. ஆனா ரெண்டுமே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தனிமை, மனசோர்வு ரெண்டு தான் மெயின் தீம்ஸ் 2 நாவல்லையும். அருமை, அருமை. நீங்க இத பத்தி கேட்கணும். நீங்க மொழிபெயர்ப்பு நாவல்கள் பத்தி சொல்றப்ப வந்து, மொழிபெயர்ப்பு நாவல்ல வந்து ஒரு பெ சின்ன பிரச்சனை என்னன்னா, என்னதான் மொழிபெயர்ப்பு நல்லா இருந்தாலும், நீங்க சொன்ன மாரி உருகுவே இல்ல வேற நாட்டு கதைகள்லாம் மொழிபெயர்க்கும்போது, அந்த நாட்டுல இருக்கிற அந்த கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ கடத்த முடியாது அப்படிங்கிறது தான் நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நல்ல எழுத்துனால அது கடத்த முடியும் அப்படின்னு இப்ப நீங்க வயலட் பத்தி நீங்க சொன்னப்போ, அந்த மாரி உங்களுக்கு ஏதாச்சும் தடைகள் ஏற்பட்டுச்சா? இல்ல நீங்க மொழி மாற்ற மொழி மொழி மொழிபெயர்ப்பு நாவல்கள எப்படி அணுகுறீங்க நீங்க? இல்ல வயலட்டுக்கு வந்து இது வந்து மொழிபெயர்ப்பு நாவல் இல்ல, ஆக்சுவல் நாவல். ஓகே. ஆ. மூலம் இதே வந்தது. ம். உங்க கேள்விக்கு வந்து மொழிபெயர்ப்பு வந்து எப்பயுமே வந்து அஹ், மூலத்தோட வந்து ஒரு படி கம்மியா தான் இருக்கும். ம். எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அஹ், அஹ், மூல ஆசிரியரே வந்து ம். இன்னொரு லாங்குவேஜுக்கு பண்றப்பையும் கூட ம்ஹ்ம். அவங்க சிரமப்படுறத வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அஹ், ஒரு லாங்குவேஜ்ல அவங்க எழுதிட்டு அதே ஆளே வந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு இது பண்றப்ப சிரமப்பட்ட மாதிரி கரெக்டான வேர்டு கிடைக்கல அப்படின்னு சொல்ற நிகழ்வு வந்து பலமுறை நடந்திருக்கு. ம். ஸோ அப்படிங்கிறப்ப எழுதினவங்களுக்கே அது சிரமமா இருக்கிறப்ப இன்னொருத்தர் வந்து வேற கல்ச்சர், வேற லாங்குவேஜோட வந்து இதை கொண்டு வர்றதுங்கிறது சிரமம். ஆனால் ம். அஹ், ஒரு டால்ஸ்டாயோ தாஸ்தேவ்ஸ்கியோ நம்ம வந்து அஹ், மொழிபெயர்ப்பு இல்லாம படிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு ரஷ்யன் லாங்குவேஜ் தெரியாது. ம். அது மாதிரி நம்ம ஈவன் இந்தியால எடுத்துக்கிட்டா கூட ஒரு நீலகண்ட பறவை தேடி, அக்னி நதி இந்த மாதிரி நிறைய படைப்புகளை வந்து மொழிபெயர்ப்புல தான் படிச்சிருக்கிறோம்.
கரெக்ட். ஸோ நமக்கு வந்து 100% கிடைக்கலன்னு தெரியும். 60% 70% கிடைச்சதே நமக்கு வந்து போதுமான அளவுக்கு ஒரு நல்ல வாசக அனுபவத்தை தர்றதுனால தான் நம்ம மொழிபெயர்ப்பு பின்னாடி போற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, மொழிபெயர்ப்பு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மொழிபெயர்ப்பு வந்து பண்ணீங்கன்னா மினிமம் ஒரு 6 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் ஒர்க் பண்ணி பண்ணணும். கண்டிப்பா. ஸோ உங்களை வந்து ஒரு பாதிச்சிருக்கணும், உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கணும். அப்பதான் வந்து நீங்க இது பண்ணிருக்கீங்க. ஸோ மற்ற நாவலுக்கும் மொழிபெயர்ப்பு நாவலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மொழிபெயர்ப்பு நாவல் வந்து ஏற்கனவே ஒருத்தரை வந்து அஹ், ஈர்த்திருக்குது. அதனாலதான் அவர் முயற்சி எடுத்து பண்றாரு. அருமை, அருமை. சூப்பர், சூப்பர். நல்லா சொல்லியிருக்கீங்க. ஸோ அடுத்தது நீங்க வயலட் பத்தி பேசினோம். இதோ நம் தாய் பத்தி பேசினோம். டாங்கு பத்தி லைட்டா சொன்னீங்க. நீசேவின் வேர்க்கனி பத்தி பேசிட்டோம். அடுத்த நாவல் என்ன நீங்க அறிமுகப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க? அடுத்து யுவன் சந்திரசேகரோட 6 தாரகைகள் அப்படின்னு, ம். அது ஒரு யுவன் சந்திரசேகர் வந்து இந்துஸ்தானி பின்னணியை பத்தி எழுதுறதுல வந்து 3வது நாவல் இது. இதுக்கு முன்னாடி 2 நாவல் எழுதியிருக்கிறாரு. ஆம். ம். இது வந்து 3வது நாவல். இதுல வந்து வித்தியாசம் என்னன்னா, ம். இந்த 6 தாரகைகள்ங்கிறது இந்துஸ்தானி இசையோட சம்பந்தப்பட்ட 6 பேரோட இது. 6 பேருமே கற்பனை பாத்திரம். ஓ, ஓகே. ஆனா வந்து அவர் என்ன பண்ணுவாரு, அந்த கற்பனை பாத்திரத்தோட பயோகிராபியை எழுதுறதுக்கு, அதை உண்மையாக்குறதுக்கு என்னென்னலாம் முயற்சி பண்ணணுமோ அவ்வளவு பண்ணியிருப்பாரு. சரி, ஓகே, புரியுது. அதுதான் வந்து அந்த ஒரு அவருக்கும் சேலஞ்சா இருக்கும், வாசகர்களுக்கும் வந்து நிறைய அடிக்குறிப்புகள். ஸோ உதாரணத்துக்கு சொல்றதுன்னா, ஒருத்தர் வந்து அந்த அம்மா வந்து அவரோட லவர் பேரை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. லவர் ம். பத்தி சொல்றப்ப அவர் பேரை சொல்ல முடியாது அப்படிம்பாங்க. ம். அவர் பேரை சொன்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க, அதனால ஆ, நான் அவர் பேர் சொல்ல மாட்டேன் அப்படிம்பாங்க. ஆ. அவங்களே கற்பனை பாத்திரம். புரியுது, புரியுது. அது அது அந்த ஸோ ஒரு அந்த ஒரு அதை இன்ட்ரெஸ்ட்ட எஸ்டாப்ளிஷ் தூண்டுறதுக்காக. பண்றதுக்கு, அது கற்பனை இல்லை அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காண்டி அவர் வந்து நிறைய அடிக்குறிப்புகள் இது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அருமை, அருமை. அது வந்து அந்த வகையில அது வந்து ஓகே. முக்கியமான நாவல்னு சொல்லலாம். ஸோ இசை பற்றி வந்த நாவல்கள் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, பழைய அ பழைய நம்ம இவருடைய மத்த 2 நாவல்களோட கம்பேர் பண்றப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? இல்ல, இசையை விட இது வந்து பிரசன்டேஷன்ல தான் வந்து ரொம்ப முக்கியமான நாவல்னு சொல்லுவேன். ஏன்னா ஓ! இசையை பொறுத்த மட்டும் இப்போ மோகமுல் மாதிரி ஒரு தீஜாவுக்கு. ம். முழு, ஆமா, தீஜாவோட மோகமுல் மாதிரி ஒரு முழு இசை வடிவ நாவல் அப்படிங்கிறது கிடையாது. இது இது வந்து ம். இசை சம்பந்தப்பட்டவங்களோட நாவல். ஆனா வந்து ஆஹ், இசை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் குறிப்புகள் இருக்கும். ஆனா முக்கியமான இது மெயின் வந்து இது பார்ட் வந்து வந்து இசை பற்றி பயோகிராஃபி இல்லாம. பயோகிராஃபி 6 ஓகே. பேரோட பயோகிராஃபியை வந்து ஒரு எழுத்தாளர் வந்து தெரிஞ்சுக்கிறது தான். அருமை, அருமை. பட் இதுல வந்து நீங்க படிச்ச வரைக்கும் ஏதாச்சும் லைவ் பர்சனோட சாயல்கள்லாம் அப்படியே சேர்க்க பார்த்திருக்காரா? அவரு யூசுவலா நீங்க சொல்லியிருக்கீங்க, அவர் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம வந்து ஒரு ஹியூமன் மைண்ட் வந்து இந்த மாரி எனக்கு படிக்க ரொம்ப இல்ல, பிடிக்கும். எனக்கு எனக்கு வந்து இந்துஸ்தானி இதுல வந்து ரொம்ப கம்மி, ஓகே. பரிச்சயம் வந்து ரொம்ப கம்மி. ஆ, அதனால என்னால எதையுமே கண்டுபிடிக்க முடியும். அருமை, அருமை. ஓகே, ஓகே. சரி, நம்ம அடுத்தது இன்னொரு நாவல் இருக்கு மிச்சம் வச்சிருக்கீங்கன்னு ஆமா, நினைக்கிறேன். கடைசியா. மூன்றாம் மூன்றாம் பிறைன்னு மானசீகனோட நாவல் இது. ஓ, ஓகே. மூன்றாம் பிறை வந்து ஆஹ், இது என்னன்னா, தீம் என்னன்னா, ஒரு குடும்பம் சிதைகிறது தான். அது ஓ. வந்து ஒரு முஸ்லீம் குடும்பம், நல்லா ம். வாழ்ந்த குடும்பம். ம். ஆஹ், அவங்க வந்து ஆஹ், அந்த குடும்பம் சிதைகிறத வந்து படிப்படியா எப்படி நடக்குது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 800 பேஜஸ் ரொம்ப சுவாரஸ்யமா, ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணியிருப்பாரு அவர். அது ஒருத்தர் ம். கதையா இல்லாம ஒவ்வொருத்தரா அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தர் கதையா மாறிக்கிட்டே இருக்கும். அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம், அவங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள், அவங்களோட கோணத்துல வந்து கதை வந்து எப்படி இது மாறுது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாரு. அது ஒரு 2025ல வந்த நாவல்ல வந்து அது ஒரு முக்கியமான நாவல். அருமை, அருமை. ஆமா, இது சப்ஜெக்ட் கேட்கறதுக்கே வித்தியாசமா இருக்கு. அதாவது குடும்பம் சிதைவு அப்படிங்கிறது வந்துட்டு, அ பார்த்தீங்கன்னா, அது பழைய விசு படங்கள்லாம் ஞாபகப்படுத்துற மாரி இருக்கு. திருப்பி திருப்பி சினிமா பத்தி பேசுறது மன்னிக்கணும். பட் அது மக்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால, அவர் வந்து நெறைய படங்கள சம்சாரம் வந்து மின்சாரம் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, கூட்டு குடும்பத்தின் சிதைவு அப்படிங்கிற மாரி தான் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாரி ஒரு கதை எழுதியிருக்காரு எனக்கு. ஆமா, இது வந்து எப்படின்னா ரொம்ப
வெல் டு டூவா இருந்த ஃபேமிலி, வாழ்ந்தவர் ஓகே. கெட்டால் அப்படிங்கிற ம். மாதிரி ஆ. அந்த மாதிரி இது. ஒரு சப்ஜெக்ட். ஓகே, ஓகே. ஆமா. அருமை. சரி, அடுத்து நீங்க இது சொன்னீங்க. அடுத்த சிறுகதை தொகுப்புகள் பத்தி சொல்லியிருந்தீங்க. நான் முன்னால சொன்ன அந்த இன்ட்ரோடக்ஷன்ல அத விட்டுட்டேன். பட் சிறுகதை தொகுப்புகள் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் தான். தொகுப்புகள் அப்படின்னு வர்றப்பயே பார்த்தீங்கன்னா, ஒரு 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 எழுத்தாளரோட தொகுப்புன்னு வர்றப்போ, அவரு ஒரு பாடி ஆஃப் ஒர்க், ஒரு கன்சிடர் அமவுண்ட் ஆஃப் பாடி ஆஃப் ஒர்க் வந்த பிறகு தான் அவரோட தொகுப்பு வர முடியும். இல்லன்னா அது ஒரு முழுமை பெறாம இருந்திருக்கும். இன்னொரு விஷயம் வந்துட்டு இந்த சிறுகதை தொகுப்புன்னு சொல்லிட்டு மத்த நெறையா எழுத்தாளர்களோட சிறுகதைகள தொகுத்து வழங்குறதும் இருக்கு. பட் எனக்கு அத விட ஒரு எழுத்தாளரை புரிந்து கொள்வதற்கு வந்து அவங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரோட சிறுகதைகள வந்து தொகுத்து வழங்குறப்போ, அவரோட நாவல் படிக்கிறப்போ குடுக்கும் நம்ம அந்த எழுத்தாளரை பத்தி ஒரு பிம்பம் கட்டமைப்போமோ, அந்த மாரி அத விட ஒரு ஒரு மல்டிபிள் ஃபேஸட் பெர்சனாலிட்டிய நம்ம பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணும் அடிக்கடி. பட் எனினா, உங்களோட சிறுகதை தொகுப்பு நீங்க என்னென்ன தேர்ந்தெடுத்தீங்க? இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்க. முதலாவதா வந்து புதைமணல் அரவிந்தன் காலச்சுவடு ஆசிரியர் அவர். ம். புதைமணல் வந்து ஆஹ், எதனால அரவிந்தன் வந்து அதிக வழியில இதாகிறது இல்லைன்னா, அவர் ஏற்கனவே ஒரு பத்திரிகையோட ஆசிரியரா இருக்கிறதுனால, ஆஹ், ஒரு பத்திரிகை இப்ப எனக்கு உங்களை வந்து நீங்க ஒரு பத்திரிகை ஆசிரியர், எனக்கு உங்களை நல்லா தெரியும் அப்படின்னால என்னோட கதை உங்க இதுல ஒரு பண்றது வந்து ரொம்ப ஈஸி. ம். ஸோ அந்த வகையில அவர் பத்திரிகை ஆசிரியரா இருக்கிறதுனால அவருக்கு வந்து, அதாவது இது எப்படின்னா ஒரு நடிகரோட மகன் வந்து நடிகரா உள்ள நுழைகிறது மாதிரி தான். கரெக்ட். அதனால வந்து அதனால வந்து அது அவருக்குரிய கவனம் வந்து அதுல வந்து கிடைக்கல அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். அரவிந்தன் வந்து இது தொகுப்பு கிடையாது. ஓ! 2025ல வந்த தொகுப்பு இது. அவர் ம். வந்து தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. பட் ம். நல்ல சிறுகதை ஆசிரியர்கள் அப்படின்னு கேட்டோம்னா சொல்லக்கூடிய பட்டியல்ல வந்து அரவிந்தன் இருக்க மாட்டாரு. நிறைய பேரோட பட்டியல்ல. அதுக்கு காரணம் வந்து அவருக்கு வந்து ஒரு பத்திரிகையில இருக்கிறதுனால அவருக்கு வந்து உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ம். ஒரு கதையில ஆஹ், ஒரே ஒரு கதையை மட்டும் உதாரணமா சொல்றேன். ம்ஹ்ம். ஆஹ், ஒரு லேடி வந்து ஒரு பத்திரிகை ஆசிரியர்கிட்ட அவரோட கதையை வந்து ஆஹ், போட சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எவ்வளவு ட்ரை பண்ண படிச்சிட்டீங்களா, இவர் வந்து இப்போ சடம் முகத்துக்கு நேரம் வந்து அந்த கதை வந்து தேரல, இவரை பொறுத்த மட்டும் அவங்க ம். பத்திரிகைகளை பிரசுரிக்கிறதுக்கு உண்டான தகுதி இல்லை. அதை வந்து சொல்லாம தள்ளிக்கிட்டே இருப்பாரு. அந்த கடைசியில அந்த அம்மா இறந்துருவாங்க. இவருக்கு வந்து ஒரு ஆசுவாசமா இருக்கும், இனிமே வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு. பட் அந்த கதைக்குள்ள ஒரு சிறுகதை வந்து எழுதுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா, அதுல இருந்து ஒரு கட்டுரையே எடுத்துடலாம். ஓ! அந்த அருமை, அளவுக்கு வந்து அந்த கதையில வந்து விஷயங்கள் இருக்கு. அருமை, அருமை. அதே மாதிரி அந்த தொகுப்புல பாத்தீங்கன்னா ம்ஹ்ம். வெரைட்டி, எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமான கதைகள். ம். எல்லாமே வந்து அஹ், நல்ல டெப்த் உள்ள கதைகள். அருமை. ம். அது மாதிரி அமைகிறது, தொகுப்பு அமைகிறது வந்து ரொம்ப கம்மி. ம். நீங்க அரவிந்தன் பத்தி பேச, பேச எனக்கு டக்குன்னு சொல்லிட்டு, குமுதத்துல ராக்கி ரங்கராஜன், அப்புறம் பிரியா கல்யாணராமன், இவங்கலாம் அவங்களோட கதைகள்லாம் எனக்கு சிலதெல்லாம் படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஆனா, அவங்களுக்கு வந்து அந்த வெளிச்சம் கிடைக்கலையோ நடக்கிறதுக்கு காரணம் வந்து, அவங்க அந்த பதிப்பகத்து கூடயோ, அந்த ஒரு பத்திரிகை கூடயோ சார்ந்திருப்பதனால, அங்க வேலை பண்றதுனால அவங்களுக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கலன்னு நெனச்சிருப்பேன். ஸோ, அதுதான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அரவிந்தன் பத்தி பேசுறப்போ, கண்டிப்பா புதைமணல் பத்தி பேசலாம். அ அடுத்த தொகுப்பு என்னன்னு சொல்லுங்க? அடுத்த தொகுப்பு ரெட்டை இயேசுன்னு விஜயராவணனோட தொகுப்பு. ம். விஜயராவணன் வந்து ஒரு அவரோட பச்சையாமை 2024ல வந்தது. அதுவும் ஒரு வித்தியாசமான நாவல். ம். இது வந்து ஒரு அஹ், எல்லா கதையும் ஒரே ஒரு கதையை தவிர மற்ற எல்லா கதையுமே இந்தியால நடக்கிறது இல்ல. ஓ! விஜயராவணன் வந்து அடிக்கடி வெளிநாடு போறவர். ம். அதனால வந்து நிறைய வெளிநாடுகள் போறதுனால அவர் வந்து பல கல்ச்சரை வந்து இது பண்றாரு. ம். அதே மாதிரி இந்த தொகுப்புல என்னன்னா உங்களுக்கு ஃபேண்டசி இருக்குது, இது ஸ்ட்ரீம் ஆஃப் ஃபேன்சிஸ் இருக்குது. ம். அதே மாதிரி அஹ், இது அறிவியல் புனைக்கதைகள் மாரி இருக்கு. அறிவியல் புனைக்கதைகள் ம். எல்லாமே ஒன்னொண்ணுமே வந்து வெரைட்டி வச்சு பண்ணியிருப்பாரு. அருமை. ஸோ ம். அந்த வகையில இது வந்து ஒரு முக்கியமான தொகுப்பு. நல்ல ரைட்டரும் கூட அவர்.
விஜயராவன். அருமை, அருமை. அருமையா சொன்னீங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இன்னொரு சிறுகதை தொகுப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, அநாகதநாதம், ஆ, செந்தில் ஜெகநாதன். ஓகே. செந்தில் ஜெகநாதனுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா மொழி நடை. அவரோட ம். மொழி நடையும் வந்து நல்ல ஆஹ், உணர்வுபூர்வமா அவரால் வந்து எந்த விஷயத்தையும் சொல்ல முடியும். அருமை, அருமை. அநாகதநாதம்ங்கிற ஸ்டோரியே கூட ம், ஆஹ், ஒரு நாதஸ்வர வித்வானோட பையனை பத்தியது. அது ம். வந்து அவ்வளவு ஆஹ், மொழிநடை வந்து ரொம்ப செறிவா இருக்கிற கதைகள்ல வந்து அவரால் ஈஸியா எழுத முடியும். அருமை, அருமை. சூப்பர். அருமையா சொன்னீங்க. ஸோ இனிமே வந்து நாவல்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. சிறுகதை ஆசிரியர் பத்தி சொல்ட்டீங்க. பட் 2025 இல்ல அதுக்கு அதையும் தாண்டி நீங்க படிச்ச வகையில வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாடி ஆஃப் ஒர்க்க நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு வரீங்க. நீங்க ஒரு சிறந்த வாசகரா இருக்கிறனால எந்த முக்கியமான நாவல்களும், முக்கியமான படைப்புகள் வந்தாலும் நீங்க வாசிச்சிடுறீங்க. ஸோ அதன் மூலியமா நீங்க வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடிய புதிய எழுத்தாளர்கள், இல்ல புதிய எழுத்துக்கள் அப்படின்னு எத சொல்லுவீங்க? ஸோ அதுல வந்து சில முக்கியமான எழுத்தாளர்கள், மேபி அவங்களோட சில படைப்புகள் பத்தியும் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எகெயின் உங்களுடைய அப்ஜெக்டிவிட்டி அதில இருந்தாலும், வாசகர்கள் நெறைய பேர் வந்துட்டு நெறைய இடத்துல என்ன நம்ம தமிழ் சூழல்ல வந்துட்டு புத்தக பரிந்துரை அப்படிங்கிறதே ஒரு பொலிட்டிக்கல் விஷயமாயிருச்சு. ஸோ நீங்க வந்து ஒரு வாசகரா இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து இந்த ஏபொலிட்டிக்கலா நீங்க இருப்பீங்க அப்படிங்கிறதுனால, உங்ககிட்ட இந்த கேள்வி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா நான் கேட்கிறேன். ஸோ நீங்க பார்த்த வரைக்கும், அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள்னு நீங்க யார அடையாளப்படுத்துவீங்க? உம் இதா பாத்தீங்கன்னா, நீங்க தொகுப்பு வராம தொகுப்பு வந்து நான் படிக்காம இருக்கிறது வந்து சில ரைட்டர்ஸ் இருக்காங்க. சுஷில் குமார், லோகேஷ் அக்ராமன், ம். வைரவன், இது மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். தொகுப்பு வராமலே ரொம்ப நம்பிக்கைக்குரிய கதைகள் எழுதுறவங்கன்னு பாத்தீங்கன்னா, அஹ், பாத்திமா மஜிதா அப்படின்னு ம். லண்டன்ல இருந்து எழுதுறாங்க. ம். அவங்க ஒர்க் பண்றது வந்து லீகல் இதுல தான் ஒர்க் பண்றாங்க. சோ ம். சட்டத்துறை சிக்கல்கள் சம்பந்தமா கதைகள் வந்து அவங்க வந்து அதை பத்தி எழுதுறாங்க. இப்ப தமிழ்ல வந்து ஆஹ், தொழில் சார்ந்த இது வந்து ரொம்ப கம்மி. ஆஹ், இப்ப ராபின் குக் எடுத்துட்டீங்கன்னா மெடிக்கல் த்ரில்லர் தான் எழுதுவாரு. கரெக்ட். ஆமா. ஜான் கிரிசாம எடுத்துக்கிட்டீங்கன்னா லீகல் த்ரில்லர் தான் எழுதுவாரு. ஆமா. அது மாதிரி அந்த சப்ஜெக்ட வந்து அந்த இதுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட எது வந்து ஜாப் அண்ட் படிப்பு சம்பந்தப்பட்டதோ அதை பத்தி எழுதுறது வந்து ரொம்ப கம்மி தமிழ்ல. ம். அந்த வகையில வந்து அவங்க ஃபாத்திமா பண்றது, மாஜிதா பண்றது வந்து என்னன்னா, ஆஹ், லண்டன்ல வந்து சட்ட சிக்கல்கள், அகதிகளா இருக்கட்டும், அவங்கள வந்து ஒரு ஓகே. டைவர்ஸ் பிரச்சனையா இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில சட்ட சிக்கல்கள் இருக்கும். அதை சார்ந்த கதைகள் நல்ல அழுத்தமா எழுதுறாங்க. அருமை. அதே மாதிரி சிங்கப்பூர்ல இருக்க சுஜா செல்லப்பன், ம். அவங்களுமே வந்து ஆஹ், அவங்களுக்கும் தொகுப்பு வரல. பட் ம்ஹ்ம். அவங்களுமே வந்து ஒவ்வொரு கதையுமே வந்து பச்சாத்தமா வெவ்வேறு ஸ்டைல்ல வெவ்வேறு சப்ஜெக்ட்ல இது பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அவங்களுமே ஒரு நம்பிக்கை பெறக்கூடிய அருமை, எழுத்தாளர். அருமை. ஸோ 2 பேருமே வந்து புலம்பெயர் எழுத்தாளர்ன்னு சொல்லலாமா? நீங்க ஆமா, செலக்ட் அவர்கள். எல்லாமே ஆமா. சுஜா சிதம்பரம் இங்க வரைக்கும் இங்க வந்து ஆஹ், சகோதரிகள் 2 பேர், பிரிமியா, ரம்யான்னு 2 பேரு 2025 தொகுப்பு வந்தது. ம். ரெண்டுமே வந்து தூத்துக்குடி கிறிஸ்தவ பின்னணியில ம். சாரி நல்ல கதைகளை வந்து எழுதுறாங்க. ம். அவங்களுக்குமே வந்து அவங்க 2 பேருக்குமே வந்து நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். அருமை. ஸோ பிரம்யா கிராஸ்னன், ரம்யா அருண் ராயன் 2 பேரும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா, ஆமா. ஸோ அது தவிர வந்துட்டு உங்களுக்கு வேற என்ன நம்பிக்கை அளிக்கும் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல படைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மிஸ் பண்ணது, இல்ல நீங்க இந்த லிஸ்ட்ல கொண்டு வராத ஏதாச்சும் இருக்குங்களா?
2025ல வந்ததுல மேக்சிமம் நான் படிச்சுட்டேன். அருமைங்க. ஆஹ் ஆஹ் இருக்கிறாங்க நிறைய. அது வந்து என்ன சொல்றது, ஒரு 10 பேராவது குறிப்பிட்டு சொல்லலாம். ம். ஆனா அது என்ன பட்டியல் மாதிரி ஆயிடும், பட்டியல்ல ம். விடுபடலாம் ஆயிடும். அதனால அதை தவிர்த்திடலாம். சரி. கான்ட்ரோவர்ஷியல் அகைன் யூ கேன் சே நோ டு திஸ் ஒன். நீங்க அதிகம் எதிர்பார்த்து இந்த நாவலில் வந்து இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம படிச்சுட்டு அகெயின் நாட் அஸ் நெகட்டிவ் இது அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக்காக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களை கவராத நாவல்கள் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா இல்லை எழுத்துக்கள் ஏதாச்சும் நீங்கள் இருக்கீங்களா ஸோ ஆர் சம்படி யூ எக்ஸ்பெக்டட் தட் தேர் கோன் டு கம் அப் வித் பிக் பேங் அந்த அளவுக்கு வரல அப்படின்னு நினைச்ச மாதிரி யாராச்சும் எழுத்தாளர்களோ எழுத்துக்களோ இருக்கா உங்களுக்கு? ஆஹ் இப்போ என் ஸ்ரீராமோட 2024 நாவல் வந்து ரொம்ப நல்லா வந்து சின்ன ம். நாவல். ம். வேற இந்த வருஷம் வந்த இரவோடியில வந்து ம். எடிட்டிங் பிரச்சனை நிறைய இருந்தது. ம். ஒரு தகவல் வந்து முன்னாடி ஒரு இடத்துல வரும், அதே தகவலுக்கு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இன்னொரு இடத்துல வரும். ம். இதெல்லாம் வந்து எழுத்தாளர் பிரச்சனைங்கிறத விட எடிட்டிங் தமிழ்ல வந்து எப்பயுமே மெயின் பிரச்சனையா இருக்கிறது எடிட்டிங். கரெக்ட். ஏன்னா வந்து ஒரு நல்ல எடிட்டர், இப்ப இங்கிலீஷ் புக்ஸுக்கெல்லாம் வந்து எடிட்டரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. கண்டிப்பா. ம். ஆஹ் இது மில்லியன்ஸ் அளவுல புக்கு வித்த கிறிஸ்டின் கண்ணா மாதிரி ஆட்களே நான் வந்து புக்கை எழுதி முடிச்சிட்டேன், இனிமே வந்து எடிட்டரோட இது ஐ கீப் மை ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஆமா, கரெக்ட். ஸோ ஸோ அந்த மாதிரி ஒரு பாப்புலர் ரைட்டர்ஸ் ஈவன் ஜான் கிரிசாமா இருக்கட்டும் யாரா இருக்கட்டுமே, ம். அவங்கள பொறுத்த மட்டும் எடிட்டர் சொல்றதுதான் ஃபைனலா இருக்கு. கரெக்ட். ஆமா. நம்ம வந்து தமிழ்ல வந்து என்னன்னா எடிட்டிங்கிறது வந்து ஒற்றுப்பிழை சந்திப்பிழைய வந்து பாக்குறது ஆமா, ஒரு மட்டும்தான். கிளரிக்கல் ஒர்க்கா பாக்குறாங்க இங்க ஆமா, உண்மையிலேயே. ம். அதுதான் வந்து இதுங்கிறதுனால எடிட்டிங்க்கு உண்டான வேல்யூவும் சரி, எடிட்டிங்க்கு உண்டான நன்மைகளும் வந்து தமிழ் புத்தகங்களுக்கு கிடைக்காம போகுது. ஸோ ஒரு கண்டிப்பா. ஆசிரியரோ இல்ல ஒரு அவர் சார்ந்து முதல்ல படிக்கக்கூடிய வாசகர்களோ திருத்தினா தான் உண்டு. அதை தாண்டி திருத்துவதற்கு உண்டான வாய்ப்பு வந்து ஒன்ஸ் அது அவங்களை தாண்டி போயிடுச்சுன்னா திருத்துவதற்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அந்த குறைகளோட வர்றது. அது வந்து இரவோடி வந்து குறிப்பா தெரிஞ்சது. ம். அநேகமா நிறைய நாவல்கள்ல வந்து அது நான் பார்த்துருக்கேன். சிறுகதைகளை பொறுத்த மட்டும் ஈஸியா சமாளிச்சிடுறாங்க. கரெக்ட். ஆமா. நாவல்கள் பெருசா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பொண்ணுக்கு பின் முரணா இருக்கிறத வந்து கவனிக்காமலே போயிடும். அருமை. நீங்க எடிட்டிங் பத்தி சொன்ன உடனே எங்க நண்பர் எழுத்தாளர் பாரா அவர் தான் ஞாபகம் வருது. அவர் சொல்லுவாரு, இங்க வந்து நமக்கு இருக்கிற பெரும் ஒரு கேப் அப்படின்னு சொல்லலாம். இந்த எடிட்டிங் தான் அப்படின்றாங்க. பல நல்ல நல்ல நாவல்கள் வந்துட்டு நம்மகிட்ட இருந்து வெளியில போகாம இருக்கிறதுக்கு காரணமே அப்படின்னு இதுதான் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்காரு. பட் அதை தவிர உங்களுக்கு நினைவுறுத்தலுக்காக நீங்க இன்னும் 2 பேரை சொல்லியிருந்தீங்க. அனுராதா ஆனந்த் பிளஸ் அருணா சிற்றரசு பத்தி. ஸோ அந்த எழுத்துக்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அனுராதா வேட்பாளர் ஆஹ் கவிதைகள் மொழிபெயர்த்துக்கிட்டு இருந்தாங்க. 4 கவிதை தொகுப்பு அயல்நாட்டு கவிதைகள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ம். அவங்களோட மொழிபெயர்ப்பு சிறுகதைகள் தொகுப்பு வந்து லாஸ்ட் இயர் வந்தது. ம். இந்த வருஷம் மயிர்பீலிங்கிறது அவங்களோட ஓன் ரைட்டிங். ஓகே. ஓன் ரைட்டிங்குமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ரெகுலர் ஃபார்மட்ல இல்லாம அவங்களோட ம். மொழி நடையும் சிக்கனமா இருக்குது. ரொம்ப சட்டிலிட்டியோட இருக்குது. ம். அது வந்து ஒரு முக்கியமான இது. அவங்க வந்து அடுத்தடுத்து வர்றத அடுத்து வந்து வரக்கூடிய படைப்பை வந்து எதிர்பார்ப்பு அப்படிங்கிற வகையில அதே மாதிரி தான் அருணா சிற்றரசு. ம். அவங்க ஆரம்பத்துல வந்து ரொம்ப சாரி சாதாரணமான கதைகள் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. ம். நல்ல வாசகி அவங்க. ம். ம். ஒரு ஸ்டேஜ்ல வந்து எழுதுறதை நிறுத்திட்டு ஒரு கேப்புக்கு அப்புறம் எழுதுற எல்லாமே வந்து இந்த தொகுப்பு வந்து ரொம்ப நல்லா வந்தது. அருகன்கிற தொகுப்பு அது ம். 2025ல வந்தது. அதையுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ இது வந்து நம்ம குவாசல் கண்டிப்பா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து சொன்ன எழுத்தாளர்கள்லாம் வந்துட்டு இடைநிலை அல்லது இப்போ தொடங்கி இருக்கும் எழுத்தாளர்கள்.
அதை தவிர இப்போ தமிழ் எழுத்துக்களில் வந்துட்டு ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தாளர்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு டாப் 10 எடுத்தீங்கன்னா சோ தர்மன்ல இருந்து ஜெயமோகன்ல இருந்து சாரு நிவேதிதா அப்படி நிறைய பேர் போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துக்களில் உங்களை கவர்ந்ததை வச்சிருக்காரு 2025. ஆஹ் அந்த வகையில யுவன் சந்திரசேகர் வந்துட்டார் இல்லையா? யுவன் சந்திர சாரி அவர் கண்டிப்பா ஆமா. யுவன் சந்திரசேகர் வந்துட்டாரு. குட் கேட்ச். பட் அவரை தவிர வேற யாராச்சும் இருக்காங்களா? சோ தர்மனோட புக் ஒன்று வந்தது, அதுவுமே நல்ல புக்கு. பட் ஆனா அவரோட ஆஹ், பழைய இத வந்து எட்ட முடியல. ஏன்னா திரும்ப திரும்ப ஆமா ஆமா அவரோட என்ன சொல்றது, ஒரு நம்ம அந்த கீராட்ட பார்த்தோம் இல்லையா? எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு கடைசி இது வந்து ஏதோ படிச்ச மாதிரியே இருக்கும். அது மாதிரி தர்மன் இது வந்து புதுசா படிக்கிறவங்களுக்கு அந்த நாவல் நல்லா இருக்கும். ஜெயமோகன் சிறுகதைகள் வந்து சொல்லணும்னா யானம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. சிறுகதைகளை பொறுத்த மட்டும் ஜெயமோகன் வந்து ரொம்ப டெப்தாவே இது பண்ணுவாரு. யானம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிராபிக் ஜாம் ஆகும். டிராபிக் ஜாம்ல வந்து ஒரு கப்பல் இதாவாங்க. அதை பத்தி ஆக்சுவலா வந்து அது டிராபிக் ஜாம் கிடையாது. டிராபிக் ஜாம்ங்கிறது ஒரு இதுதான், ஒரு மெட்டாஃபார் தான். மெட்டாஃபார் அது ஆக்சுவலா மேரேஜ்ல ஒரு திருமண வாழ்க்கையில நடக்கிற டிராபிக் ஜாம் கதை. அதுல நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருப்பாரு. எப்படி வந்து ஒரு மலையாளி பொண்ணை கல்யாணம் பண்ணவன் வந்து எந்த நேரத்துல எந்த வேர்டை யூஸ் பண்றான், ஒரு லேடி வந்து எக்கனாமிக்கலி டிபெண்டா இல்லாம இருந்தா எப்படி பிஹேவ் பண்றா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருப்பாரு அதுல. மற்றபடி அவரோட நாவல் இது ஆகம் கதாநாயகின்னு நினைக்கிறேன். ரெண்டுமே வந்து நாட் அப் டு த மார்க். அது வந்து என்னை பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு பெருசா கவரல. அருமை அருமை, சூப்பர். கடைசி கேள்வி, நீங்க வாசிச்சுட்டு இருக்கீங்க, அடுத்த வருஷம் சில நாவல்களோட அறிவிப்புகள் வந்திருக்கு. பட் சில எழுத்தாளர்கள், நீங்க இந்த வருஷம் படிச்ச எழுத்தாளர்கள், முந்தின வருஷம் படிச்ச எழுத்தாளர்கள், வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் இயர்? நான் வந்து அநேகமா வந்து முக்கியமான எழுத்தாளர்களோட எல்லாரோட இதுவுமே வந்து இதுலயோ சென்னை புக் ஃபேர்லயோ இல்ல 2026லயோ வந்துட போகுது. எல்லாருமே அநேகமா எழுத போறாங்க, முக்கியமான அது எல்லாமே. ஆனா வந்து தமிழை பொறுத்த மட்டும் ஒரு 20 பேர் மேக்சிமம் 20 ரைட்டர்ஸ் தான் வந்து ஏதாவது புதிதாவோ இல்ல ஒரு ரெகுலரா அந்த ஸ்டாண்டர்டை விட்டு விடாமலோ இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது, மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா ஒரு 20 பேர் தான் சொல்ல முடியும். நான் வந்து என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா புதுசா நிறைய பேர் வரணும். புதுசா வந்து வர்றவங்க குறிப்பா சொல்ல போனா பெண்கள். அந்த பெண்களோட உலகம் வந்து நமக்கு இன்னும் நிறைய தெரியாம இருக்குது. பெண்கள் வந்து வெளிப்படையா எழுதுறது ரொம்ப கம்மியா இருக்குது. இவங்களை வந்து இங்கிலீஷை பொறுத்த மட்டும் ஒரு ஜெண்டர் டிஃபரன்ஸ்ங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது. அவங்களோட ரைட்டிங்கை வச்சு அந்த நேம் பார்த்து தான் நீங்க வந்து இது ஃபீமேல் இது வந்து மேல் அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல்ல வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் வந்து நம்ம தமிழ் சூழல்ல வந்து இதுதான் எழுதணும் அப்படின்னு ஒரு பவுண்டரி லைன் வச்சுட்டு எழுதுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டு வெளியில வந்து பெண்கள் உலகமும் நிறைய தெரிஞ்சதுன்னா நமக்கு வந்து தமிழ் இலக்கியம் வந்து இன்னும் செழுமையா இருக்கும். அருமை. நீங்க சொன்னது பிறகு நீங்க அந்த தாய் திண்ணிக்கு வந்து சாரு நிவேதிதா ஒரு சின்ன குறிப்பு மாதிரி கொடுத்திருந்தாரு. அவர் குறித்த குறிப்புலாம் அப்படியே சொல்லியிருக்காரு. தாய் திண்ணியில தில்லையில வந்துட்டு
பெண் எழுத்துக்களோட முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வியா பிளாத், அவர் அடிக்கடி யூஸ் பண்ணுற சில்வியா பிளாத் ஆகட்டும், இல்லை கேத்தி ஆக்கர் மாதிரியெல்லாம் எழுத்துக்கள்லாம் வந்து தமிழில் குறைவு, அந்த இடத்துல வந்து இவங்க தில்லை தொட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதையே ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க. பட் உங்களோட இன்றைக்கி செலெக்ஷனில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் நிறைய பெண் எழுத்தாளர்களை வந்து நிறைய அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. ஸோ அது நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். தமிழ் சூழலில் வந்து அது ஒரு 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 குறைபாடுன்னு தான் சொல்ல முடியும், ஒரு கேப் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதான் கேட்க முடியும். இன்னொன்று, நீங்கள் வந்து இந்த புதிய எழுத்தாளர்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த கோவிட்க்கு அப்புறம் வந்து இந்த கடந்த ஐந்தாண்டுகளில் நிறைய இந்த கோச்சிங் கிளாஸஸ், நாவல்கள் எழுதுவது எப்படி, சிறுகதைகள் எப்படி இப்படின்னு சொல்லி இந்த ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நாவல் கவர் பண்ணி நிறைய இருக்குது. அதை கொண்டு அங்கேருந்து எழுதுறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது புதிதாக வந்திருக்கும். அதை நான் புதிதுனா காலச்சுவடு கூட கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை உயிர்மை கூட கம்பேர் பண்ணி சொல்கிறப்ப ஜீரோ த்ரீ பப்ளிஷிங் மாதிரி ஆட்கள் வந்து அங்கேருந்து வர்ற அந்த பேட்சஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட நாவல்கள்லாம் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கிறப்போ உங்களுக்கு do you think that it is helping to nourish the Tamil novel world, or is it kind of deteriorating நினைக்கிறீங்களா? இல்ல, ரெண்டுமே இல்ல. அதனால வந்து என்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு டைம் பாசிங் ஆர் ஒரு சின்ன ஒரு மானிட்டரி கெயின் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஒரு சைடு மானிட்டரி கெயின், இன்னொருத்தங்களுக்கு வந்து டைம் பாசிங். ஏன்னா ஒரு எம்எஃப்ஏ ப்ரோக்ராம் மாதிரி நம்ம இன்டெப்தா வந்து நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. எம்எஃப்ஏல வந்து இப்ப கிளார்கீகன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐரிஷ் ரைட்டரை, அவங்கள வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துல அவங்களால ஒரு 2-3 சிறுகதை தொகுப்பு, ஒரு 2 குறுநாவல் தான் எழுத முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளவு டெப்த் வேண்டியதா இருக்குது. அதே மாதிரி எல்லாருமே அந்த இதோட சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே எம்எஃப்ஏ அப்படிங்கறதோட இதை வந்து படிச்சுட்டு வர்றவங்களுக்கும் மற்ற எழுதுறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும். இங்கிலீஷ்ல வந்து எம்எஃப்ஏ முடிச்சுட்டு வந்து வர்றவங்க, ஏன்னா வந்து அவங்க அதுக்குள்ளேயே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நாவல்ஸோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸோ படிச்சிடுறாங்க. ஆமா, நம்ம வந்து இங்க வந்து படிக்காம எழுதுறதுங்கிறது வந்து ஒரு வாசிப்பு இல்லாம வந்து நீங்க வந்து எழுதுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். வாசிப்பு வந்து வந்து ஒரு மொழி, ரெண்டாவது வந்து ஒரு அனுபவம், மூணாவது வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்றோம் அப்படிங்கறத வந்து நமக்கு சொல்லி தர்றது. இது வந்து உங்களை அறியாமலே வந்து உங்களை வந்து தொடர் வாசிப்புங்கிறது உங்களை அறியாமலே வந்து எழுதுறதுக்கு வந்து உங்களை தூண்டிக்கிட்டு இருக்கும். அது இல்லாம நம்ம சின்ன ஒரு பஸ்ல இருந்து இறங்குறப்ப நடக்கிற சம்பவத்தை வந்து ஒரு கதையா எழுதணும்னு நினைச்சோம்னா அது ரொம்ப பிளாட்டா ஒரு நியூஸ் ரிப்போர்ட் மாதிரி ஆயிடும். அருமை, கரெக்ட். அந்த அளவுக்கு எம்எஃப்ஏ அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரோக்ராம்ஸோ இதுவோ வந்து தமிழ்ல கிடையாது. அந்த 10 நாள் 15 நாள் வச்சு சொல்லி தர்றதுல எல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸும் வரப்போறது கிடையாது. அருமை, அருமை, அருமை. கான்ட்ரவர்ஷியலான கேள்வின்னு நினைச்சேன், நீங்க அது அருமையா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டீங்க. பட் குட். நம்ம இந்த வருஷம் நான் சொன்ன மாதிரி லெட்ஸ் கோ டு த எண்ட் ரவுண்ட் அப்க்கு வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. நான் முன்னே சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்கள் அறிமுகப்படுத்திய இந்த எழுத்தாளர்கள், பழைய எழுத்தாளர்கள் நான் வாசிச்சதில்லை, அதே மாதிரி வாசகர்களுக்கு வந்து இந்த மாதிரி அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், மேபி இது நம்ம பண்ணலாம், மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் நிறைய எழுதிட்டு இருக்கீங்க, உங்களோட தளத்துல ஆகட்டும், உங்களுடைய சோஷியல் தளங்களில் எழுதிட்டு இருக்கீங்க. மேபி மந்த்லி ஒன்ஸ் ஆர் லைக் ஒன்ஸ் அ குவார்ட்டர் அப்படின்னு கூட நம்ம ஒரு ரவுண்ட் அப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நாவல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் சொல்கிறோம் அதில் வந்து நம்ம வீட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே வந்து ஃபில்டர் பண்ணி நிறைய ஒரு சல்லடை போட்டு சலிச்சு ஒரு நல்ல நாவலை வந்து வாசல் கூட வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வித் தட் செட் பாஸ்டன், பாபா, நீங்கள் உங்களுடைய ஃபைனல் வேர்ட் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி தினேஷ், மிக அழகா தொகுத்தீங்க. அந்த சரவணன் சார், உங்களோட எழுத்துக்களை வெகு காலமா நான் தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். பிகாஸ் ஒரு பத்திரிகை வெளியான உடனே அந்த பத்திரிகையில வெளியான எல்லா சிறுகதைகளையும் படிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுவும் அந்த மாதத்துல அந்த வாரத்துல வெளியான எல்லா இதழ்களோட எல்லா சிறுகதைகளையும் எந்த விதமான, இப்போ நீங்க இந்த இன்டர்வியூல சொன்ன மாதிரிதான் ரொம்ப நேர்மையா, அதே சமயம் வெளிப்படையா பேசுறதுங்கிறது நான் சில சமயம் அந்த இவர் சொன்ன மாதிரி, அரவிந்தன் சொன்ன மாதிரி, இந்த கதையை நம்ம விமர்சிக்க வேண்டாம்னு விட்டுருவேன். நீங்க விமர்சனங்கிறது இல்லை, உங்க பார்வையை நீங்க
நேர்கொண்ட பார்வையா நீங்க எப்பவுமே முன்வைத்திருக்கீங்க. இங்க அழைத்த குரலுக்கு வந்ததுக்கும் அத முழுமையா தொகுத்து தந்ததுக்கும் மிக மிக நன்றி. மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட உங்களை சந்திச்சதுலயும் உங்களோட பேசிட்டு இருந்ததுலயும் ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி திரு சரவணன். அதே மாதிரி வாசகர்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு பிடிச்ச நாவல்கள் அதை பற்றி குறிப்புகள் ஏதாச்சும் வேணும்னா எழுதுங்க. நீங்கள் எங்கள் கூட வந்து பேசணுன்னா இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசலாம். அவங்களுடைய வாசிப்பது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கலை தான். இவர் சொன்ன மாதிரி அந்த கலையை வந்து நம்ம இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களோட அவசியம். ஸோ வித் தட் வில் கம் டு த எண்ட் ஆஃப் 2025 நாவல் ரவுண்ட் அப். அண்ட் நான் நாவல்னு சொல்லிகிட்டே இருக்கேன், திருப்பி இலக்கியம் நம்ம வந்து சிறுகதை தொகுப்புலையும் சொல்லியிருக்கோம். ஸோ சிறுகதை தொகுப்பு ப்ளஸ் நாவல்களுடைய ரவுண்ட் அப்புக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி திரு சரவணன். நன்றி பாபா. மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி.